கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ ஃபார் ரீச்சிங் 100K சப்ஸ்கிரைபர்ஸ். புரியுது. ஸ்பெஷல் வீடியோ தானே, போட்டுருவோம். நம்மளோட அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஃபேமிலியில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் பேர், சாரி 0.1 மில்லியன் பேர் சேர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர். ஓகே, இந்த ஸ்பெஷலான மூமெண்ட்டை நம்ம சூப்பராக கொண்டாட போகிறோம். நீங்கள் என்கிட்ட நிறைய தடவை கேட்டீங்க என் பேர் என்ன, என் வயசு என்ன, அதெல்லாமே நான் சொல்ல போகிறேன். அண்ட் தென் ஒரு ஸ்பெஷலான அணியை நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு கொண்டாட்டனாலே ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணும்ல. ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, அதை நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு தான் இப்போ நம்ம பொருள் வாங்க போகிறோம். ஸோ ஓகே, நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம். ஓகே, சேம் ட்ரெஸ்ன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா 1/3 ஆஃப் வீடியோவில் நம்ம இந்த சட்டை தான் போட்டிருக்கோம். ஸோ ஒரு சென்டிமெண்ட் 100K வர போகிறோம். ஸோ அதனால தான். ஸோ ஓகே, மிச்ச வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, அந்த KFC சிக்கனை வாங்குறதுக்கு எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 20லேருந்து 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் போனோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஓகே, ஃபைனலாக நம்ம KFC சிக்கன் நம்ம வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷவர்மா செய்யணும் அப்படின்னா குப்பூசா, ஏதோ ஒரு கருமம் ஒரு பேர், வெள்ளை கலராக ஒரு சப்பாத்தி மாரி இருக்கும், அது வேணும். அது தனியாக வேறு ஒரு கடையில் போய் தான் நான் வாங்கணும். அதுவும் வாங்கி முடிச்சதுக்கு நாங்கள் அங்கேயே மயோனிஸ் கேட்டு பார்த்தோம். ஏன்னா மயோனிஸ் இல்லாமல் ஷவர்மான்றது ஜஸ்ட்டு குப்பை தொட்டி மாதிரி. ஸோ மயோனிஸ் அந்த கடையில் கேட்டு பார்த்தா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணியாச்சு, வேற ஒரு கடையில் போயிட்டு அங்கே ஃப்ரீயாகவே ஆட்டை போட்டு வந்துட்டோம் மயோனிஸை. ஓகே, ஒரு வழியாக ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு கடையில் நம்ம வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் எல்லாமே சொல்கிறது தான், எது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்வீட் ஆரம்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிட்கேட் மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோம். அதேமாதிரி கிட்கேட் தேவை, வெனிலா ஐஸ்கிரீம் தேவை, பால் தேவை, அப்புறம் மெயினாக மிக்ஸி தேவை. ஓகேவா, நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், இந்தமாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கிறேன். பூண்டு வாசனை அடிக்குதுடா. ஜார் எடுத்துங்க. ரெண்டாவது என்ன பண்ணிங்க, இந்த மாதிரி கிட்கேட்டை நம்ம பிரிக்கணும். ஓகே, நம்ம பிரிச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிப்போம், கிட்கேட்டை உடச்சி போட்டாச்சா. ரெண்டாவது வெண்ணிலா ஐஸ்கிரீம். ஸோ இதுலேருந்து ஒரு இந்த கிட்கேட் வாசனை அப்படியே சூப்பராக இருக்குது. ஓகே, கிட்கேட் மில்க் ஷேக் வந்து ரெடி. இதில் என்ன பண்ணுவோம், அந்த கிட்கேட் அப்படியே உடச்சி 1 2 உள்ளே போட்டோம், கொஞ்ச நேரம் ஊறட்டும். கிட்கேட் மில்க் ஷேக் வந்து சூப்பராகவே வந்திருக்கு. ஆனால் டேஸ்ட்லாம் பண்ணி பார்க்கல, சும்மா ஒரு பில்டப் தான் கொடுத்தேன், அதை எடுத்து வச்சுட்டேன். ரெண்டாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷவர்மா செய்ய போகிறோம். எனக்கு ஷவர்மா ரொம்ப பிடிக்கும். அது ஒவ்வொரு பொருளும் ஒரு கடையில் வாங்கினது. ஃபஸ்ட்டு அந்த குப்பூஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மாரி இருக்குமே, அது வேறு ஒரு கடையில் வாங்கினது. ரெண்டாவது KFC வேறு கடையில் வாங்கினது. மூணாவது மயோனிஸ், அது வேறு கடையில் வாங்கினது. மூணுமே வேறு கடை. சரி ஓகே, ஃபஸ்ட் நம்ம KFCயில் இருக்க சிக்கனை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நான் உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் KFC வந்து ஒரே டைம் தான் என் ஃப்ரெண்டு கூட சாப்பிட்ருக்கேன். பட் நான் KFCலாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. எங்கள் வீட்டில் வரைக்கும் யாருமே சாப்பிட்டது கிடையாது. ஒரு சின்ன ஆசை தான். இது வரைக்கும் யூடியூப்லேருந்து எனக்கு ₹1 கூட ஒன்றும் என் கைக்கு வரவே இல்லை. நான் இது வரைக்கும் ஒரு அமௌண்ட் கூட எடுத்ததே கிடையாது. இந்த வீடியோ எடுக்கணுன்றதுக்காகவே கிட்டத்தட்ட 7 மாதம் முன்னாடி நான் பிளான் போட்டுட்டேன், வர்றப்ப இதுமாரி பண்ணணும்னு சொல்லிட்டு. 3 மாதமாக நான் சேர்த்து வச்சேன் இது வாங்குறதுக்கு. ஸோ அதனால் ரொம்பலாம் வந்து நிறைய சம்பாதிக்கிற அப்படியே நினைக்காதீங்க. ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இதுலேருந்து வந்து சிக்கனை தனித்தனியாக பிரித்து எடுத்துப்போம். என்ன பண்ணுவோம், கத்தியை வச்சு கட் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த குப்பூஸும் நாங்கள் வேறு ஒரு கடையில் வேலை மட்டும் போய் வாங்கிட்டு வந்தோம். ஒரே கடையில் வாங்கலாம், சும்மா இதுமாரி பைத்தியக்காரத்தனமாக ஒவ்வொரு கடையில் வாங்குறதும் ஒரு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குப்பூஸை வந்து தனியாக பிரித்து எடுத்துப்போம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து வச்ச KFCயை வந்து இது உள்ளே வைப்போம். ஓகே, அப்புறம் வந்து கன்ஃபார்மாக வந்து ஷவர்மான மயோனிஸ் வேணும். இதுவும் நாங்கள் வேறு ஒரு கடையில் தான் வாங்கிட்டு வந்தது. சரி, இதையும் இதில் வந்து அப்ளை பண்ணிப்போம். ஆடட் என்ன பண்ணிப்போம், கொஞ்சோண்டு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்து இதில் போட்டுப்போம். சரி ஓகே, நம்ம வந்து கிட்கேட் மில்க் ஷேக்கும் போட்டாச்சு. அதாவது வந்து KFC
வேறு ஒரு கடை மயோனீஸு, வேறு ஒரு கடை குப்பூஸு, இது மூணுத்தையும் சேர்ந்து வச்ச ஷவர்மா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிட்கேட் மில்க்ஷேக் குடிச்சு பார்ப்போம். நீங்கள் கடையில் குடிக்கிற மில்க்ஷேக் மாரி தான் இருக்குது, ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் இல்லை. ஓகே, நிறைய பேர் என் பேர் என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. என் பேர் வந்து ஷென்பக பாண்டியன். ஸ்பெல்லிங்கோட சொல்கிறேன், SHENBAGAPANDAAN. பெரிய பேராக இருக்குல்ல, ஷார்ட்டாக நீங்கள் எஸ்பின்னு கூப்பிடலாம். இனிமேல் நான் எல்லா வர வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் எஸ்பின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ண போகிறேன். நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், ஓகேவா. யூடியூப்பில் மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் என்ன படிச்சிருக்காங்களோ அதே தான் நானும் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஸோ அதனால் தான் வெட்டி அது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். ரெண்டாவது நம்ம ஷவர்மா சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, நான் அந்த ஷவர்மா சூப்பராக இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன், ஆனால் நம்பாதீங்க, சுமாராக தான் இருந்தது. உள்ளே இருக்க KFC சிக்கன் நல்லா இருந்தது, அது சிக்கன் மாதிரி தான் இருந்தது. அது வச்சு சாப்பிட்றப்போ ஓரளவு பெட்டராக இருந்தது. பட் ஷவர்மாவெலாம் பீட் பண்ணல. நான் பொய் சொல்லுவேன், நம்பாதீங்க. சோகம் என்னன்னா, KFC எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல. இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னு தான் சொல்லி வாங்கிட்டு போய் கொடுத்தேன். ஸோ சேட், யாருக்குமே பிடிக்கல, வெறுத்து போயிட்டாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம கிளைமேக்ஸ் செக்ஷனுக்கு போயிடுவோம். அதாவது நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொன்னால அந்த இடத்துக்கு போயிடுவோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து வெறும் ஃபோனு அண்ட் இந்த மைக்கை வச்சுக்கிட்டு 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். நான் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ சீக்கிரத்தில் வரும்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அக்னி தமிழ். அவர் தான் கொலாபரேஷன் ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் நம்ம சேனல் கொஞ்சம் பூம் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவனுக்கு தான் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் பண்ணது பிடிக்கலனாலும் அவனுக்கு வந்து பல்ல கடிச்சு ஷேர் பண்ணுவானுங்க. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். பட் ஆனால் இன்னி வரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். அதுக்கடுத்து ஒன்று ஒரு ஸ்பெஷல் பர்சன் சொன்னேன். ஓவர் பில்டை கொடுத்தான், யாரும் கிடையாது, என் தம்பி தான். அவடா, அவன் வந்து கேமராவுக்கு வரதுக்குலாம் ரொம்ப ஷை பண்ணுவான். அதனால தான் அவன் இத்தனை நாள் வந்து கேமரா கிட்ட வரல. அதுக்கப்புறம் வந்து இந்த பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை பார்த்து நிறைய பேர் காண்டாக இருப்பீங்க. இந்த பேக்ரவுண்டை ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து அடுத்த வீடியோவில் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். அப்படி தான் சொல்லுவான். இருந்தாலும் வரலாம், வந்தாலும் நீங்கள் கோச்சிக்கூடாது. ஃப்யூச்சர்னால் ஒரு 2-3 மாதம் கூட ஆகலாம், ஓகேவா. 2 நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் கன்ஃபார்மாக மாற்றிடுவோம், கவலைப்படாதீங்க. ஓகே, இது வரைக்கும் நான் வந்து கேமராவில் காமிச்சது கிடையாது. உங்களுக்கு வந்து என் வீடியோவில் எந்தெந்த ஷாட்லாம் சூப்பராக இருக்கோ அது எல்லாமே இவன் எடுத்தது. எந்தெந்த ஷாட்லாம் நல்லா இல்லையோ அதுவும் வந்து இவன் தான் எடுத்தது. சரி, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ், ஓகேவா. நான் சில அப்டேட்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது, அதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா அது 8 நிமிஷத்துக்கு மேலே ரொம்ப பெருசாக கொண்டு போனால் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து விஷயத்தில் வேறு பெருசாக கூட எதுவுமே இல்லை. நான் அதுக்கப்புறம் டக்குனு வீடியோ வேறு போடணும். என்னன்னா, நம்ம அடுத்து இன்னொரு சேனல் ஆரம்பிக்க போகிறோம். அதேமாதிரி என் தம்பி ஆரம்பிக்க போகிறான். நம்ம அவுட்-ஆஃப்-ஃபோக்கஸ் சேனலுமே இன்னொரு சேனலாகவே ஆரம்பிக்க போகுது. அது vlog சேனல், அது இல்லாமல் ஃபுட் ரிவ்யூ, அதுமாரி கொஞ்சம் ஒரு மாதிரி போவோம். அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அது வந்து இப்போ நான் லிங்க் தரமாட்டேன். இன்னும் ஒரு 1 week 2 weekல வந்து நான் அடுத்த சேனல் ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஒரு நேம் வைங்களேன். நான் நிறைய பேர் சொன்னாங்க நேம் வைங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களோட சஜஷன் ஏதாவது சொல்லுங்கள். அன்றைக்குமே இம்மா நேரம் இந்த வீடியோவை நீங்கள் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல. அப்படி யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட அவுட்-ஆஃப்-ஃபோக்கஸ் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஒரு பேர் வைங்க. அதாவது சப்ஸ்கிரைபர்ஸுக்கான ஒரு பேர். அது என்ன, உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா சொல்லுங்கள். அப்போ ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான், நான் உங்கள்கிட்ட வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப திருப்பி தேங்க்ஸ், அவ்வளோதான். ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாமா? எதாவது பேச வேண்டியது இருக்கா? அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், பாய். வீடியோ முடிச்சிக்கலாம்.